எழுதணும்னு என்எஸ் கலைவாணர் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு சிரிப்பின் மூலமாக மட்டும்தான் பெரிய சிந்தனைகளை கடத்த முடியும் என்பதனால தான் என்எஸ் கலைவாணர் இன்னைக்குமே கொண்டாடுறோம். கரெக்டா? தங்கம்னு ஒரு படம் 1950 வந்த படம் தங்கம்னு. அதுல ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. கலைவாணர் ஐயா பெரிய பணக்காரர், ஜமீன்தார். அவருக்கு குழந்தை இருக்காரு. மதுரம் அம்மா தான் அவங்களுக்கு ஹீரோயின், அவர் மனைவி தான் ஹீரோயின். குழந்தை இருக்காரு. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு குழந்தை இல்ல, நம்ம சொத்துக்கு வாரிசு வேணும், நீங்க ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க கண்வாங்க. அவரை ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க, ரெண்டாவது ஒரு கல்யாணம். இப்ப இவர் போய் மதுரம் அம்மாட்ட சொல்லுவாரு, நமக்கு பெரிய சொத்து இருக்கு, நமக்கு ஒரு வாரிசு வேணும்ல, சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும்ல, எல்லாரும் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கங்க, ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு மதுரம் அம்மாட்ட கேட்பாங்க. மதுரம் அம்மா அப்படியே பார்த்துட்டு சொல்லுவோம், கரெக்டு தானே, நம்ம கிட்ட அவ்வளவு சொத்து இருக்கு, வாரிசு இல்ல, ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு வகையில சரிதான், நீங்க வேணா நல்ல மாப்பிள்ளையா பாருங்க, நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு. குழந்தையின்மைக்கு காரணம் பெண் மட்டுமல்ல, ஆணும் அதற்கு காரணம். இரண்டாவது திருமணம் பெண்களுக்கும் செய்து கொள்வதற்கு உரிமை உண்டுன்றத ஒரு நகைச்சுவையின் மூலமா